திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆவாரம்பட்டியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், அங்க ஜல்லிக்கட்டு போட்டி எப்ப நடந்துச்சு? அந்த போட்டியில மொத்தம் எத்தனை காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன? சிவரஞ்சனி, திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த ஆவாரம்பட்டியில புனித இன்னாசேர் ஆலயத்துல ஆண்டுதோறும் திருவிழா நடக்குவது வழக்கம். இந்நிலையில கடந்த 3 வருடங்களா ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் இருந்துச்சு. இன்னைக்கு தடையை மீறி அந்த கோயில் வளாகத்துல தற்கால வாடிவாசல் அமைச்சு 40க்கும் மேற்பட்ட காளைகள் அவுத்து விடப்பட்டன. சுரேஷ், எவ்வளவு இளைஞர்கள் இதுல பங்கெடுத்துக்கிட்டாங்க? காவல்துறையினர் யாரும் அங்கு வந்திருக்கிறார்களா? மணிவரன், காவல்துறையினர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அந்த மாடுகள்லாம் விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மாடுகளை விடாம நிப்பாட்டிட்டாங்க. இதுல மாடுபிடி வீரர்கள் ஒரு 100க்கும் மேற்பட்டவங்க கலந்துக்கிட்டு மாடு பிடிச்சாங்க. இந்த மாடு பிடிச்சவங்களுக்கு மாடை தனியாக பிடிச்சவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதே மாதிரி மாடு கொண்டு வந்தவங்களுக்கும் வேஷ்டிகள் மரியாதையில் செலுத்தப்பட்டன. சுரேஷ், தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது தவிர வேறு ஏதேனும் போராட்டங்கள் அங்கு நடைபெற்றதா? போராட்டங்கள் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சரி. அதாவது ஊர் பொதுமக்கள் சார்பில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. தடையை மீறி போலீசார் வந்தாலும் தடையை மீறி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதத்தோட தான் அந்த மைக்ல அனௌன்ஸ் பண்ணி ஏழுதழுகள் அப்படிங்கிற பேர்ல விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. சுரேஷ், இந்த தடையை மீறி கூட ஜல்லிக்கட்டு போட்டி அங்க நடந்திருக்கு. மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க? அங்க இருக்கிற ஊர் பொதுமக்கள் என்ன சொல்றாங்க இது குறித்து? திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்று வட்டார பகுதியில இப்ப இதுவரைக்கும் தடையை மீறி 4 ஊர்ல ஜல்லிக்கட்டு போட்டு நடத்தப்பட்டது. கடந்த 3 நாட்களாகவே தினமும் ஒரு ஊர்ல தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டு நடத்துறாங்க. போலீசார் அந்த ஊர்ல குவிக்கப்பட்டிருந்தா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டு நடத்துறாங்க. இல்லைனாலும் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஊர்ல ஏற்பாடு பண்ணி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஒவ்வொரு ஊர்லயும் ஜல்லிக்கட்டு நடத்துவோங்கிற உத்தரவாதத்துல இருக்காங்க. மணிமரன். சுரேஷ், காவல்துறையினர் அங்க இருக்காங்க. அந்த ஜல்லிக்கட்டு குறித்து அவங்க ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? காவல்துறை அந்த ஜல்லிக்கட்டு போட்டு விளையாட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் காவல்துறையை பார்த்து பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை நிப்பாட்டிட்டாங்க. காவல்துறையில போய் ஊர் பொதுமக்கள்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மணிமரம்.